இன்று காலை 2026-2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பட்டதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். மிக அமைதியாக சிறப்பாக ஒத்துழைப்பு தந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அழைக்கப்பெற உள்ளது. இன்று காலை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி இன்று காலை இங்கே அனைத்து கட்சிகளை சார்ந்த அதற்கென்று நியமிக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி விவாதித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பேரவையை எஞ்சிய நாட்களில் எப்படி நடத்துவது என்பதை பற்றிய அந்த முடிவுகளை நான் இப்போது உங்களுக்கு அறிவிக்கிறேன். வேளாண் அறிக்கை நாளை வியாழக்கிழமை 6/8/2026 பேரவைக்கு அளிக்கப்பெறும். அதன் பின்னர் இந்த 2 நிதிநிலை அறிக்கைகள் மீது பொது விவாதம் மற்றும் பதிலுரை, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேறும். துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு நாட்களை ஒதுக்குவது என்பதை பற்றிய முடிவுகளையும் இப்போது நான் அறிவிக்க இருக்கின்றேன். 6/8 வியாழக்கிழமை வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை, 7/8 சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் மறைவு குறித்து இரங்கல் குறிப்பு, பிரபல இயக்குநர் மற்றும் நடிகர் திரு கே பாக்கியராஜ், பிரபல கவிஞர் திரு புவியரசு, பிரபல பின்னணி பாடகி திருமதி ஜானகி மற்றும் பிரபல எழுத்தாளர் திரு பூமணி ஆகியோர் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்பெறும். 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதம் அன்றே தொடங்கும். 8/8/2026 சனிக்கிழமை மற்றும் 9/8 ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை, அன்று சட்டமன்ற பேரவை இருக்காது. 10/8/2026 திங்கட்கிழமை அன்று திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான விவாதங்கள் தொடரும் 2ஆம் நாள். அதேபோன்று செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதியும் அதே விவாதம் பொது விவாதம் தொடரும். 12/8/2026 புதன்கிழமை அன்று பொது விவாதமும் அதற்கு பதிலுரையும் நடைபெறும். அரசினர் சட்ட முன்வடிவுகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை ஆய்வு செய்யவும் நிறைவேற்றுதலும் அந்த பணியும் அன்றைக்கு நிறைவேறும். ஏனைய அரசினர் அலுவல்கள் ஏதேனும் இருப்பின் அதை எடுத்துக் கொள்ளப்பெறும். அதனைத் தொடர்ந்து வரிசையாக துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதங்கள் தொடரும். உங்களுக்கு தெரியும், மானிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையாக எடுத்துக் கொள்ளப்பெறும். அதற்கும் அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 மணிக்கு சரியாக கூடும். திங்கட்கிழமை 17/8/2026 அன்று மீண்டும் சபை கூடும். 13, 14, 15 வந்து உங்களுக்கு தெரியும், இந்த சுதந்திர தினம் காரணமாக அனைத்து முன்னேற்பாடும் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நேரங்களிலே மாமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்பதாலும் இங்கே வேலை தொடர்ந்து நடைபெற்று வருவதால், சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்று வருவதால் பேரவை நடத்துவதிலே சிரமம் ஏற்படும் என்பதற்காகவும் அந்த 13, 14, 15 பேரவை அங்கே அலுவல்கள் இருக்காது. அதற்கு பின்னால் 17/8/2026 திங்கட்கிழமை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அது திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு திருமணங்கள் துறை, கட்டடங்கள் பொதுப்பணித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மனிதவள மேலாண்மை துறை, இது செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி நடைபெறும். 19/8/2026 நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் பதிலுரையும் அன்றே நடைபெறும். 20/8/2026 வியாழக்கிழமை அன்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு வியாழக்கிழமை 20ஆம் தேதி நடைபெறும். அன்றே மாண்புமிகு அமைச்சருடைய பதிலுரையும் இருக்கும். 21/8/2026 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை
நீதி நிர்வாகம், எரிசக்தி துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள், சட்டத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் படிக்கப்பெற்று அன்றே விவாதங்கள் நடைபெற்று பதிலுரையும் இருக்கும். 22/8 சனிக்கிழமையும் 23/8 ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை, சட்டப்பேரவை அன்றே இல்லை. 24/8/2026 நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, எழுதுபொருள் அச்சுத்துறை, பள்ளிக் கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் 24/8 திங்கட்கிழமை அன்று காலை நடைபெறும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களின் பதிலுரையும் அன்றே நிறைவு பெறும். 25/8/2026 செவ்வாய்க்கிழமை இயற்கை வளங்கள் துறை, தொழில் முதலீட்டு மற்றும் ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் ஆகிய துறைகளுடைய மானிய கோரிக்கைகள் நடைபெறும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்றே பதில் அளிப்பார்கள். அடுத்து புதன்கிழமை 26/8 மிலாது நபி அரசு விடுமுறை, அன்று சட்டப்பேரவை இல்லை. 27/8/2026 வியாழக்கிழமை சமூக நீதித்துறை, பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக மாண்புமிகு அமைச்சர்கள் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்று பதிலுரை அன்றே இருக்கும். 28/8/2026 வெள்ளிக்கிழமை இயக்குறுதிகள் குறித்த சட்டங்கள், நிர்வாகம், போக்குவரத்து துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் அன்று நிறைவேற்றப்பட்டு பதிலுரை அன்றே பெறப்படும். 29, 30 சனி ஞாயிறு அரசு விடுமுறை, பேரவை அன்று இல்லை. 31/8/2026 திங்கட்கிழமை அன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை ஆகிய துறைகளின் மீது மானிய கோரிக்கைகளை மாண்பு அமைச்சர் பெருமக்கள் சபைக்கு அளித்து அதன் மீது விவாதங்கள் நடைபெற்று பதிலுரையும் அன்றே அளிக்கப்பெறும். 1/9/2026 செவ்வாய்க்கிழமை கைத்தறி மற்றும் துணிநூல், கதர், கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள், கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கைகள் அவை முன் வைக்கப்பெற்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்றைக்கே பதில் அளிப்பார்கள். 2/9/2026 பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்பு ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் அன்றே அவை முன் வைக்கப்பெற்று விவாதங்கள் நடைபெற்று பதிலுரையும் அன்றே பெறப்படும். 3/9 வியாழக்கிழமை காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆகியவற்றிற்கான பொது விவாதங்கள், மானிய கோரிக்கைகள் நடைபெறும். 4/9 வெள்ளிக்கிழமை விடுமுறை, 5/9 சனி ஞாயிறு, 5, 6 2 நாளும் சனி ஞாயிறு அன்றும் பேரவை இயங்காது. 7/9/2026 காவல்துறை, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கு அன்றைக்கு பதிலுரை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு அன்றைக்கு பதிலுரை இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது அன்றே வணிக வரிகள், முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை ஆகியவற்றுக்கான மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அன்றைக்கே மானிய கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய பதிலுரையும் அன்றே நடைபெறும். 8/9/2026 செவ்வாய்க்கிழமை பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் என்று 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு காலை 9:30 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் கேள்வி நேரம் இருக்க வேண்டும். கேள்வி நேரத்தில் ஒருவேளை போதிய கேள்விகளுக்கு பதில் பெறுவதில் சிரமம் இருந்தால் அன்றைய விவாதங்களை உடனே துவக்கலாம். 1:30 மணிக்கெல்லாம் பேரவை எப்போதும் போல நிறைவு பெறும். அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதை ஒட்டி தேவைப்பட்டால் முன்பு இருந்ததைப் போல மாலை நேரங்களிலும் ஒரு 4:30 மணிக்கு கூடி ஒரு 6:30 மணி வரை 2 மணி நேரம் நடத்தலாமா என்பதை பற்றி விவாதித்திருக்கிறோம். தேவைப்பட்டால் மாலை நேரங்களில் நடக்கலாம்.
அது தொடர்பா தற்போது வரை எந்த முடிவு எடுக்கல. ஏன்னா ஒரு தேவைப்பட்டால் தான், அதாவது முதல் 4 டிபார்ட்மெண்ட் நம்ம மானிய கோரிக்கை பண்றோம், அதுக்கான போதிய அவகாசம் இருக்குமா? அதனால காலை பிற்பகல் நடத்துறதுக்கு ஏதாவது இதை பற்றி விவாதம் வந்தது. நான் என்ன கருத்து தெரிவித்தேன் என்றால், அந்த மானிய கோரிக்கை குறித்தான கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை ஒட்டி, அந்த பிரச்சனைகளை ஒட்டியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசினால் கொடுக்கக்கூடிய 10-12 நிமிடங்களே போதுமானது. ஆனால் பேச வருகின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைய மானிய கோரிக்கையை விடுத்துவிட்டு வேறு வேறு போக்கிலே அவர்கள் பேச தொடங்கிவிட்டால் கால அவகாசம் போதாது. ஏன்னா நான் பொதுவாக அனைவருக்கும் நான் அறிவுறுத்த விரும்புவது என்ன என்றால், எந்த மானிய கோரிக்கை நடைபெறுகிறதோ அந்த மானிய கோரிக்கையுடைய கொள்கை விளக்க குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்திகளை ஒட்டியும் அதை சார்ந்திருக்கிற திட்டங்களை பற்றியும் தங்களுக்கு தெரிந்திருக்கிற கருத்துக்களையும் மக்களுக்கு அந்த மானிய கோரிக்கையில் உள்ளதை பற்றி பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் பேரவைக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டியது அவருடைய அவசியம் என்று நான் கருதுகின்றேன். அதை விடுத்துவிட்டு தேவையற்ற வேறு மானிய கோரிக்கையில் பேச வேண்டிய விஷயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அப்படி செய்தாலே கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் போதுமானது என்று நான் கருதுகின்றேன். தேவைப்பட்டால் அலுவல் ஆய்வுக்குள்ள கலந்து கொண்ட மற்ற உறுப்பினரையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் மாலை நேரத்தில் நடத்துவதை பற்றி முடிவெடுக்கலாம் என்று நான் தெரிவித்திருக்கிறேன். இல்ல, அந்த அதிகாரத்தை பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னிடம் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அந்த முடிவை நான் எடுத்து அவையில் அறிவிப்பேன். அந்த மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் இருக்கை முன்னாடி வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கோரிக்கை சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஏதாவது இந்த தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் அவங்கெல்லாம் எங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது, இப்போ பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, விதி என்ன சொல்கிறது என்றால், தேர்தல் கமிஷன் தேர்தல் முடிந்தவுடன் எந்தெந்த கட்சியில் சார்பில் யார் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற அறிவிப்பு எங்களுக்கு வருகிறது. பேரவையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் எந்த கட்சி சிம்பிள், எந்த சின்னத்தில் யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ அந்த சின்னத்தில் போட்டியிட்டவர்களுக்கு அந்த கட்சிக்குரிய இடங்கள் ஒதுக்கப்படுகிற போது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நாங்கள் உட்கார வைக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த உறுப்பினர்களுக்கும் இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அசௌகரியமாக இருக்கிறது என்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 2-3 பேருக்கு எழுதி கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அசௌகரியத்தை, உடல்நலத்தை கருத்தில் கொண்டு 2-3 பேர்களுக்கு மட்டும் இடமாற்றம் செய்திருக்கிறோம். மற்றபடி எந்த சின்னத்தில் எந்த கட்சியின் சார்பில் அவர் நின்றார்களோ அதற்கேற்ற வகையில் தான் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சித் தலைவர்கள் ஒரு விவாதத்தில் பேச போகும்போது அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். கண்டிப்பா ஜவஹர்லால் இருக்கட்டும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். அப்ப அந்த வகையில் தான் அவங்க இருக்கையும் அவங்க அப்ப அந்த இடத்துல சிம்பிள் அந்த மாதிரி அதுதான் சொல்ல வந்தேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உதாரணத்துக்கு ஒரு கட்சியிலிருந்து அவர் கட்சியின் சின்னத்தை விடுத்துவிட்டு எந்த கட்சி கூட்டணி இருக்கிறதோ அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தால் அவர்கள் அந்த பிரதான கட்சியினுடைய உறுப்பினராக கருதப்படுவார்கள். அப்படி கருதப்பட்டால் அந்த கட்சிக்கென்று ஒதுக்கப்படுகிற இடங்களில் அமர வேண்டும். அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தால் பேசுவதற்கான நேரம் கூட அந்த பிரதான எந்த கட்சியில் கூட்டணி, எந்த கட்சியினுடைய சின்னத்தில் அவர்கள் நின்றார்களோ அந்த கட்சியினுடைய பட்டியலில் தான் அவர்கள் பெயர் வாசிக்கப்படும். அந்த பட்டியலின்படி தான் நான் பேச அனுமதிப்பேன். தனியாக கட்சி பெயர் ஒன்றை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தி கொண்டு அவர்கள் தங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் தனியாக பேச அனுமதி உண்டு, அனுமதிப்பேன். ஆனால் வேறு கட்சியிலே கூட்டணி இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நான் கருதி அவர்களை அந்த பிரதான கட்சி அவர்கள் பெயரை எழுதி கொடுத்தால் மட்டுமே நான் பேச அனுமதிப்பேன். அப்படி சொன்னதில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களையும் நாங்கள் பேச எங்களுடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நடைமுறை தான் நான் கடைபிடிப்பேன். விவாதங்களில் பங்கேற்கிற போது அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவுப்படி தான் இவங்க பேச அனுமதிப்பீங்க? ஆமா, அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவுப்படி தான் நடத்துவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய நிலவரப்படி மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழுவின் தலைவராக இருக்கிறார். இன்றைய நிலையப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே விளக்கம் அளிச்சாங்க. அதுல அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை நம்ம எடுக்க போறோம்? முதலில் 4 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வந்தது. அந்த 4 பேருக்கும் விளக்கம் கேட்டு அனுப்பியிருந்தோம். அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அந்த விளக்கத்தின் மீது வேறு பதிலுரையையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விளக்கங்களை கேட்டிருந்தார். அதில் அவர் கூறியபடி தன்னையும் அழைத்து தன்னுடைய வழக்கறிஞரும் அழைத்து அவர்களை விசாரிக்கிற போது என்னையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த வாய்ப்பை தருவதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும் என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் சார்பிலே நேற்று இரு தரப்பிலும் வழக்கறிஞர் வரவழைத்து அவரிடம் விசாரணை நடத்தி இருக்கிறோம். விசாரணை மேலும் தொடர்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமா நேரடி செய்யப்படுமா சார்? என்னங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதுமா நேரடி செய்யப்படுமா? சொல்ல இப்ப இல்லை நேரலையா உறுதியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் நேரலை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.